ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா கிராணி பார்ட் 1ல் கிறிஸ்மஸ் ஈவி தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் கிராணி கேமில் பண்ண போகிறோம். என்னடா கார் எஸ்கேப் பண்ண போகிறேன், வாடா இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டா, வாடா. அப்படியா கிளவி? காய்ஸ், நீங்கள் எனக்கு ஒரு 100 லைக்ஸ் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்த கிராணி வீடியோ வரும். கமெண்டில் சொல்லுங்கள் எந்த கிராணி வீடியோ வேணும்ட்டு. இது கிராணி 1லேயே ஏதாச்சும் நைட் மேர் மோடா இல்லை எந்த மோடு வேணும், பார்ட் 2 வேணுமா, எது வேணால் கேளுங்க. அதுக்கு நீங்கள் 100 லைக்ஸ் பண்ணால் தான் அடுத்து கிராணி கேம் வரும். நான் செகண்ட் பார்ட்லேயே உன்னை அச்சு போட்டுட்டு வேண்டா, நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே உன்னை விஷத்தை போட்டு எப்படி ஓட வைக்கிறேன்னு பாரு, வாடா உள்ள. அப்படியா கிராணி? சரி, ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஈஸி மோடு விளையாடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கிறிஸ்மஸ் ஈவி போட்டாச்சு, ஈஸி மோடு. ஐயோ, இந்த கிழவி என்னென்ன பாடுபடுத்த போடுன்னு தெரியலையே. சரி, டே 1. அம்மா, என்னடா இது கிறிஸ்மஸ் ஈவி இப்படி இருக்கு? வெளியில் நல்லா தாங்க இருக்கும். வாங்க, இன்னைக்கு நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கார் எஸ்கேப் பண்ணும்போது தான் காருக்கு தேவையான இந்த பொருளும் கிடைக்காது. கைஸ், உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டா? ஹே கிராணி, கிறிஸ்மஸ் அப்படியா கிராணி? ஏதோ கிஃப்ட் இருக்கு. இப்போ நம்ம கிராணி தான் தேவையில்ல, முதல்ல கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். கிஃப்ட்ல என்ன வரும்னு தெரியலையே. அந்த கிராணி கத்தின்னு இருக்கு. ஹே கிறிஸ்மஸ் தாத்தா! கிராணி அங்கே நின்றுச்சு. என்னாச்சு? கிறிஸ்மஸ் தாத்தா அடிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா எங்கே போகிறான் அவன்? சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் நம்ம காருக்கு தேவையான திங்ஸை பார்க்கலாம். இது வந்து என்னது, ப்ளே ஹவுஸ்கியா? இப்போதைக்கு தேவையில்ல, இங்கே போட்டு வைப்போம். கிராணி நீ போடுற சோத்தை நான் திங்குவேன் நான் ஃபஸ்ட்டு. காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் காய்ஸ். ஹேமரே இல்லாமல் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது இருக்குல்ல, எந்த திங்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த திங்ஸை முதல்ல மேலே எடுத்துன்னு போகணும். சரி ராணி, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. நீ பாருங்க, இப்போ கிராணி தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கரெக்டாக அந்த உள்ள தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து இங்கே மறைஞ்சிக்கலாம். இப்போ என்ன நடக்குது பண்ண பாருங்க. சத்தம் இங்கே தான் வருது, என்னன்னு போட்டு பார்க்கலாம். காய்ஸ், நான் காய்ஸ் கிராணியே வர மாட்டேங்குது, பயந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எங்கே அந்த சத்தம் வருது எனக்கே தெரியலையே. ஒரு வாட்டி மேலே இருக்குமோ, போயிட்டு மேலே பார்க்கலாம். காய்ஸ், கிராணி பயந்து போயிடுச்சு காய்ஸ். காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது கிராணி வரல, இந்த ட்ரிக்கை திருப்பி ட்ரை பண்ணும் போல இருக்கு. வந்துருமான்னு திடீர்னு எங்கே இருக்கு காய்ஸ்? கிராணி பயந்து ஓடிச்சு காய்ஸ் நம்மளை பார்த்து. கிராணி வருது. இப்போ ஏதாச்சும் வேணும்னா இங்கே கூட வந்துட்டாங்க. அந்த இது செய்ய முடியல காய்ஸ். நம்ம போய் கீழே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கா பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் ஓகே காய்ஸ், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எங்கே பார்த்தாலும் ட்ராப்பு. ப்ளே ஹவுஸு ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போய் போட்டு பார்ப்போம். எது வேணால் போடலாம், நம்ம ப்ளே ஹவுஸ்க்கே போடுவோம். கிராணி வருது. ஐயோ, பார்ட் 2ல வந்து நான் என் புருஷனையோ கொண்டு வந்து உன்னை நாசமாக பண்ண போகிறேன்டா. ஐயோ வந்துட்டேன்டா. பாட்டி, நீ இப்படி நல்லாவே இல்லை, தாடிலாம் வச்சுக்கின்னு. டேய், நல்லா இல்லைன்னா கூட இன்னைக்கு சோத்துல விஷம் தட்ட போட போகிறேன், வாடா இன்னைக்கு. ஏய், நான் எப்பயோ சொல்லிட்டேன் கிராணி, நீ சோத்தில் விஷம் போட்டால் நான் அதை சாப்பிடுவேன் பாரு. வா வா, பின்னாடியே வா. நான் உன்னை அடித்து சாப்பிட வைப்பேன்டா. காய்ஸ், இப்போ நீங்களே பாருங்கள், கிராணியை வச்சே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். அவன் உள்ளே இருந்துச்சா? ஹேமரே நமக்கு தேவையில்லை. இப்போ கிராணி பயந்து ஓடிச்சுன்னா அது ஒரு பயந்தாங்கொல்லின்னு அர்த்தம். வந்து இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். गाइस என்ன गाइस இங்க என்ன சவுண்ட் வந்தது, யாரு தூக்கி போட்டான்னு தெரியல. இப்போ அவ்வளவுதான் गाइस, அவ்வளவுதான் गाइस, கிராணி ஒடிச்சிட்டாங்க गाइस. இங்க யாருமே இல்ல, இங்க போய் பார்க்கலாம் வாங்க.
ஐயோ கிளவி, என்ன கிளவி கிளவி. சரி இந்த கிராணி போக மாதிரி தெரில. என்ன வாய்ஸ் மட்டும் வருது யாருங்கன்னு தெரியல. ஐயோ நம்ம பேசுறது கிராணிக்கு கேட்குது போல. சரி நம்ம போலாம். சரி ஓகே, இப்போ நமக்கு அந்த பிளான் கிடச்சிச்சு. எப்படி கிராணியை வச்சியா எப்படி நம்ம பண்ண பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, இது சிம்பிள் ட்ரிக்கு தான். ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகுது. சவுண்டுக்கு வந்து கிராணி என்ன இருக்குது இல்லை, உடன் ஸ்டிக்கும் இருக்குது, விரிஞ்சும் இருக்குது. காய்ஸ் சூப்பர். गाइस யார் யாருக்கு வந்து என்ன பிடிக்குமோ ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் போட்டுடுங்க गाइस. கிராணி உனக்குலாம் யாரையும் பிடிக்காது, நான் என்ன தான் எல்லாரும் பிடிக்கும். டெவில் சாக் எல்லாரும் ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிக்குமா ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க गाइस. ராப்டா. ஐயோ கிராணி அவள்தான் கிராணி. பாய், நான் போயிட்டு வரேன். ஆனால் ட்ராப்பு நாங்கள் சிக்கிடுவோம்மா ட்ராப்பில். சரி ஓகே கைஸ், கிச்சனில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அந்த கிழவியை பார்த்தலாம், பைலே தேவையில்லை. ஓ காக்கா ஃபுட்டு. நீ ஸ்பைடரோட இடத்துல வந்தனா எங்களோட பசங்களா இருக்காங்கடா, அப்போ நீ மாட்டிப்படா. என்ன அந்த கிராணி உலருது? பசங்கன்னா யாரு சொல்லுவாங்க, போய் பார்ப்போம். ஏய் எங்க பசங்க ஸ்பைடர்ரா. ஸ்பைடரா கிராணி உன் பசங்க? ஆமா அவங்க கில்லாடியா பண்ணி கொலை வச்சிருக்காங்க. பெட்டின்னு சொல்லுகிறாங்க, இது கூட தெரியாம நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா? எங்க அப்பா அம்மா விளையாடல. கிராணி நம்மகிட்டே நல்லா தான் பேசுது. ஏய் ஓடிடு பாரு என்ன. சரி ஓகே கைஸ், பேர்டுக்கு காக்காவுக்கு என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட். சரி ஓகே, அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. காகுவில் எடுத்துடலாம் நம்ம. கிராணி வந்துட போகுது கைஸ். ஐயோ திடீர்னு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? போயிடலாம் கீழேருந்து போயிடலாம். சரி அவள்தான். இப்போ இங்கே ஒரு சவுண்டு போட்டு போயிடலாம், அப்போ தான் இங்கே வரும். அவ்வளோதான். இப்போ கிராணி இங்கே வர வரைக்கும் நம்ம அங்கேருந்து போயிடலாம். கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கல காய்ஸ் நமக்கு. சரி இந்த ஃபஸ்ட்டு அம்மா சாண்டா கிளாஸ் என்ன பண்ணிச்சு இப்போ? ரொம்ப ஓவராக பண்ணுறேன் இந்த சாண்டா கிளாஸ். இது இப்போதைக்கு இங்கே போட்டுப்போம். ப்ளே ஹவுஸ்க்கு இங்கே தானே வச்சோம். மேலே நம்ம அந்த யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கல. சரி வாங்க, ப்ளே ஹவுஸ்ல ஏதாவது தேவையான பொருள் வச்சிருங்கடா. ஏய் ரவுடி பையா, இன்னைக்கு நான் சாவடிக்காம விட மாட்டேன்டா, நீ போடுறா. எத்தனை வாட்டி இதே சொல்லிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு பண்ணி காட்டிடி கிழவி. ஏய் என்னையே வர கிளவின்னு சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் விடவே மாட்டேன்டா. கிழவின்னு தான் கைஸ் சொல்ல முடியும். என்ன கைஸ் கிழவி எங்க? கிராண்ட்பா மண்டை மாதிரியே இருக்குல்ல இது. அப்படியே கிழவி வந்தால் தள்ளி விட்டுடலாம். சரி இந்த ப்ளே ஹவுஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். கிராணி எங்கே? கிராணி இல்லை. ப்ளே ஹவுஸ் கிட்ட போவோம். கிராணி அங்கே தான் போகுது. கண்டுக்காமல் போகுது பாரு கிராணி. நம்ம மேலே போகலாம். நம்ம ஸ்டைலு காய்ஸ், இப்படி தான் நம்ம குதிப்போம். சரி ஓகே, ப்ளே ஹவுஸ்க்கு இப்போ போய் என்ன கிடைக்குது பார்ப்போம். இன்னொன்று காகுவில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, இது கிடச்சிக்கிறதே பெரிய விஷயம். நியூ அப்டேட்லாம் வந்துச்சு காய்ஸ், கிறிஸ்மஸ் ஈவி ஏதோ. வா என்ன காய்ஸ் இது? ஸ்னோமேனு ஸ்னோ ஹவுஸ்லாம் இருக்குது காய்ஸ். நீங்கள் வேணால் கமெண்டில் போடுங்க. ஹாலோவின் அப்டேட் கூட இருக்குது, அதுவும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் கிறிஸ்மஸ் அப்டேட் சூப்பராக இருக்குது காய்ஸ். இப்போ காகுவில் எடுத்துன்னு வந்து இங்கே மாட்டலாம். அது வரைக்கும் கிராணி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ திறந்தோடனே கிராணி வந்துச்சு என்ன பண்ணுறது? அவ்வளோதான் காலி. ஆனால் இந்த ப்ரோ பிளேயர்கிட்ட கிராணிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு காகுவில் கச்சிச்சு, இன்னொன்று காகுவில் எங்கே? கிராணி எங்கம்மா மறைச்சி வச்சிருக்க? சொல்ல முடியாது, என்ன பண்ணுவ? நீ சொல்ல மாட்டேன், எங்களுக்கு தெரியும் கிராணி வந்துச்சு. என்ன சொன்ன? ஐயோ சிக்கிட்டேன். அவ்வளோதான் கிராணி, ப்ளீஸ் சாரி கிராணி. பேரனா இன்னைக்கு J1 முடிய போகுதுடா. ஒரு பேரனா நினச்சி விட்டுருக்குறாங்க ப்ளீஸ். முடியாதுடா, இன்னைக்கு நான் சூப் தான் வைக்க போகிறேன். ஸ்வீட் நல்லா இருக்காது, சிக்கன் சிக்ஸ்டி வச்சுக்கோ. ஐயோ நம்மளே ஐடியா கொடுத்துட்டோமே. சரி அதே வச்சுக்கலாம். ஐயோ நம்மளை 65 போட போதான். சரி வாங்க, கிராணிக்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார் எஸ்கேப் பண்ணும்போது தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ்.
ஷார்ட்கட்லேருந்து போகலாம். நம்ம வீட்டில் எலிங்கெல்லாம் வர மாதிரி நம்ம இப்படி வரலாம். ஓ வாவ், கேசலின் கச்சிச்சு. வாவ்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கேசலின் மட்டும் தான் கச்சிருக்கு. அது என்னது புதுசாக இருக்குது? நமக்காக கிராணி ஏதோ பாம் கிராணிக்கு எடுத்துகிட்டு போய் போடலாம். கிராணி வருது போலியே, சவுண்டு வரைக்கும் வருது. பயமாக இருக்கு கைஸ். கிராணி வந்துச்சு கைஸ். வந்துட்டேன்டா. எப்படி வருது கிராணி? ஐயோ வச்சிரும் போலியே. பார்த்துட்டேன், என்னால் வர முடியாது, ரொம்ப வயசாயிடுச்சு. சரி நான் சுற்றிட்டு வருவோம். கிராணிக்கு முட்டியில் வலி கைஸ், அதனால குனிய முடியல. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கேஸ் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு அங்கே கார் இடத்துல போட்டுடலாம். கிராணி போயிருக்குன்னு நம்புகிறேன், வாங்க போகலாம். கைஸ் ஒரு 100 லைக்ஸ் மட்டும் எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிராணி வீடியோ வரும் கைஸ், ப்ளீஸ் கைஸ். கேஸ் எடுத்துட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம கார் இடத்துல வச்சுக்கலாம். இங்கே ஒரு சவுண்டு போட்டு போயிடலாம். அவ்வளோதான், இப்போ கிராணி இந்த சவுண்டுக்கு இங்கே வந்துடும். நம்ம அங்கே போய் கார் இடத்துல போட்டுடலாம். சரி ஓகே, வாங்க போடலாம். கிராணி சிரிக்குது பாருங்க கைஸ். கிராணியை சா வச்சிடலாமா? ஐயோ சவுண்டு வர வந்து தப்புன்னு சா வச்சிடலாம். வாங்க வாங்க மறைஞ்சிடலாம். என்ன கிராணி ஆளே காணோம். கார் எஸ்கேப் பண்ணும்போது தாங்க ஒன்றுமே கிடைக்கல. நான் ஒன்றுமே தேடலன்னு சொல்லுங்கள். இன்னும் இப்போ தான் நம்ம தேடணும். என்ன கிராணி செத்துச்சுன்னா ஃப்ரீயாக தேடலாம். ரவுடி பையன் தான் போட்டுருக்கான் போல இந்த சவுண்டு. என்னென்ன போயிட்டு பார்க்கணும் வாங்க கைஸ். அவ்வளோதான், இப்போ கிராணி கதை முடிஞ்சிச்சு கைஸ். மூடு லாக். அவ்வளோதான் கிராணி. கிராணி ஹீட்லேயே சாவு. பாய். அவ்வளோதான் இப்போ கிராணி. அவ்வளோதான் இப்போ கிராணி 2 மினிட்ஸ் வராது. அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுமோ பண்ணிடலாம். மேலே போய் இன்னும் கொஞ்சம் இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அவ்வளோதான் கிராணி கதை க்ளோஸ். ஷூட் பாட்டு இருக்குது, இப்போதைக்கு நம்ம தேவையில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது கைஸ், சூப்பர். நம்ம கார் எஸ்கேப் தேவை இது. பிரிஞ்சு எங்கேயாவது இருக்கா? மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது மேலாம் பார்த்த மாதிரி ஞாபகம். சரி வாங்க போகலாம். விரிஞ்சி எங்கே இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு கைஸ். கட்டிங் பிளேயர் கிடைக்கணும். அதுக்கு கட்டிங் பிளேயர் பார்த்தா அங்கே தான் விரிஞ்சி இருந்துச்சு. ஒன்றுமே நம்ம கிடைக்கல. சரி வாங்க, நம்ம விளையாடுவோம் தாங்க, ஒன்றுமே கிடைக்காது. பாத்ரூம்குள்ளே ஏதாச்சும் மறைச்சி வச்சுருக்காங்க. சாண்டா கிளாஸ் என்ன பண்ணியிருக்கான் பாத்ரூம்குள்ளே? சாண்டா ஒன்றுமே இல்லை. சரி சாண்டா இப்போ எங்கேயோ சுற்றின்னு இருக்கான். அது வரையும் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். புக்கு கைஸ், ஸ்பெஷல் கீ கிடைக்கும் நமக்கு. அப்படியே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்ன கைஸ் ஒன்றுமே கொடுக்க மாட்டான். நம்ம வரும்போது தான் இப்படி பண்ணுறான். உள்ள டெடி பேர் மட்டும் இருந்துச்சுன்னா அவள் தான். டெடி பேர் மட்டும் தான் கைஸ் இருக்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஐயோ, இப்போ இது வேற போய் அங்கே போட்டு நிறைய வேலை இருக்குது நமக்கு. கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவும் நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. உனக்கு தெரியாதா? இது நமக்கு அலாட்டாக போகணும் கைஸ். கிராணி வரும் வந்திருக்கோம். நான் ஷார்ட் ரூட்லேருந்து வந்துட்டு இருக்கேன், உனக்கு சொல்லவே மாட்டேன். அப்படியா கிராணி? சரி வா வா ஃபாஸ்ட்டாக வா. கிராணி வந்துடக்கூடாது திடீர்னு முன்னாடி. வெயிட் பண்ணுறேன். வச்சுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வரேன் பார்த்துறியா? இப்போ நமக்கு என்ன கைஸ் வேணும்? என்ன வேணும்னு எனக்கு தெரில கைஸ். கட்டிங் பிளேயர் இங்கேயே கொடுத்துருக்காங்க கைஸ். செயின் கட்டு தான். நான் இதை வச்சு நம்ம கட்டிங் பண்ணலாம். என்னோட மேஜிக்கை பார்த்தியா? டோரு க்ளோஸில் தான் இருக்கு, அதான் நான் வந்துட்டேன் பார்த்தியா? இதெல்லாம் மேஜிக்னு சொல்லாத, கேவலமாக இருக்கு. அந்த கேவலத்தை நீ
கேவலம் எப்படி கிராணி சாப்பிட முடியும்? இன்னும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா தள்ளி விடுறது அப்படியே கையில இருந்து கீழே விழுந்துருது. சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓ பார்த்து போய் இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அப்படியே ஃப்ரிஞ்ச் எடுத்துடலாம். இது இங்கே ஃப்ரிஞ்சு கீழே போகலாம். காரோட இடத்துல போய் தொட்டு வந்துடலாம்னா கிராணி பாய் பாய். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு கைஸ். கீழே போட்டு வரணும். இன்னும் நமக்கு என்ன கிடைக்கணும்? கார் கீ வேணும். இப்போ நம்ம கீழே போகிற வரைக்கும் 1 மணி நேரம் ஆகிடுமே. அது வரைக்கும் நம்ம இன்ஜின் பண்ணலாம் செட் பண்ணிடலாம் கைஸ். அப்போ தான் கார் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கால் வலிக்குது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துக்கோ. கிராணிக்கு முட்டி வலி வந்துச்சு கைஸ். கிராணி முட்டி வலிச்சு அங்கேயே உட்காந்துட்டுருக்கு. கிராணி முட்டி வலியில் வந்து உட்கார வரைக்கும் நம்ம வேலை பண்ணிடலாம். என்ன ஆயிடுச்சு? அப்பாடி இப்போ எழுந்திரிச்சிட்டோம். இப்போ அவனை போயிட்டு கேளலாம். சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். வந்துட்டேன்டா. முட்டி வலிக்குதுன்னு சொன்னேன். எப்படி நீ வந்த நீ? இன்னைக்குலாம் நான் பைக் போக மாட்டேன் பாய். ரொம்ப மேலே போயிட்டான். கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தீங்களா கிராணிக்கு முட்டி வலி? ஃப்ரூட் பாட் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இது இங்கே தான் இருக்குது. இல்லை ஃப்ரூட் பாட் கூட கிடைக்கல. சரி ஸ்பெஷலுக்கு எத்தனை நம்ம போகலாம். என்னடா பின்னாடி வந்து என்ன அடிக்கலான்னு பார்க்குறியா? எனக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கு. நான் முன்னாடி போக நீ பின்னாடி வாடி கிராணி. என்னடா பாட்டா பாடுற? இப்போ நம்ம ஸ்பைடருக்கு எடுத்துன்னு வந்துடலாம். மேலே இருந்து போய் கக்கிச்சு பாருங்க ஸ்பைடருக்கு. கிராணி ஏய் கிராணி எங்கே போடணும்? இது கீழே எங்க இருக்கா? சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் பின்னாடி அடிக்க பின்னாடி வந்துட்டேன். நீ ரொம்ப பண்ற கிராணி. உன்னை விட எனக்கு தாண்டா அதிக மூளை, அது தெரிஞ்சுதா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ரொம்பவே லென்த்தாக போகுது கைஸ் வீடியோ. அதனால ஐயோ அவ்வளோதான் கைஸ். கிராணி கிராணி பார்க்கலாம். அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பார்த்தா தான் ஸ்டாப் பண்ணி போடுறேன் கைஸ். இப்போ நம்ம இங்கே விழலாம் கைஸ். கிராணி என்னோட பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 2 கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அது? ஓ கிராணியோட தங்கச்சி. ஓச்சி அக்கா தெரில எனக்கே. கிராணியோட அக்கா. ஆமாம் அக்கா. ஐயோ டியூனுக்கு டீல் மாதிரி கொண்டுலாம் வச்சிருக்கு. இப்போ நம்பர் 2 ஓப்பன் பண்ணலாம். சேஃப் கீ. சூப்பர் கைஸ். ஒரு வழியாக அந்த கிராணியோட தங்கச்சிக்கு தப்பிச்சு வந்துட்டோம் கைஸ். தங்கச்சியோட அக்காடா. அக்காவா? கிராணி உனக்கு தான் தெரியும், அது எனக்குலாம் தெரியாது. சைலண்டாக இருக்கணும். சரி இந்த சேஃப் கீ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கட்டிங் பிளேயர் இப்போ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே. அப்போ நான் எதுக்குடா என் வீட்டுக்கு வந்தேன் எதுவுமே தெரியாம? கிராணி உன் குடும்ப பிரச்சனைலாம் எனக்கு வேணாம், ஓகேவா? சைலண்டாக இரு. கிராணி இப்போ வந்திருக்கும் இந்த நேரத்தில். எப்பயும் வந்திருக்கும். வந்துச்சுல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. உன்னை வறுத்து தின்னலான்னு பார்த்தேன், என் கையில் மாட்டவே மாட்டேங்குது நீ. ஏன்னா நான் தான் கிராணி வெளியே பார்த்துட்டேன். கிராணி பார்த்துட்டேன் எங்கே இருக்குன்னு உனக்கே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி என்ன ஆகிடும்? சரி நம்ம செடியை போய் போட்டு வந்துடலாம். ஸ்ப்ளெண்டரினாவோட பொம்மையை போய் அங்கே போடலாங்க ஃபஸ்ட்டு. இங்கே போடுறதா? இங்கே சவுண்ட் வேறு போட்டுட்டோம். கிராணி வந்துட போகுது. இதை போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சரிங்க, உங்களுக்கு சென்ட்ரினாவை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குங்க பாருங்க. கார்த்தி கட்சிட்டு சூப்பர் காய்ஸ்.
பார்த்துட்டீங்களா? போதும் கைஸ், கிராணி வந்துட்டு போகுது. போடலாம் நம்ம. போடலாம் கைஸ், கிராணி வந்துட்டு போகுது. இப்போ காருக்கு எடுத்துகிட்டு போய் நான் வச்சிடலாம். ஐயோ கிராணி இங்கே வந்துச்சுன்னா அவள் தான் கைஸ். கிராணி நம்மளை அடிச்சிச்சு கைஸ். ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டாடா என்கிட்ட. 2ஆம் நாள் இரவு 8 மணி. ஐயோ முடியல. இப்போ நம்ம எங்கே செத்தோமோ அங்கே தான் இருக்கோம். தம்பி விடிய விடிய வந்து அடி வாங்க போறாரு போல. விடிய இல்லை கிராணி, இரவு 8 மணி கிராணி. டேய் எனக்கு கொஞ்சம் இது எப்படி இங்கே வந்துச்சு? சரி கிராணி ஏதோ சொல்ல வருது, சொல்லிட்டோம். காய்ஸ் இப்போ நமக்கு எங்கே விழுந்தோமோ அங்கேருந்து கார் கீ எடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம கார் கீ எடுத்தா என்னது அது கிராணி ட்ராப்லாம் போட்டு போச்சு காய்ஸ். ட்ராப்பு கால் இன்னும் சரியாகலையா உனக்கு? வாட்டர் மிலன் கச்சிச்சு காய்ஸ். வாட்டர் மிலன்லாம் பிக் பாஸில் வருவானே அவன்ல நமக்கு வாட்டர் மிலன் கச்சிருக்கு. சரி ஓகே வாங்க வாட்டர் மிலன் போய் போடலான்னா கிராணி எங்கேயோ பார்த்துச்சு. சரி ஓகே, இப்போது வாட்டர் மிலன் போய் கட் பண்ணிடலாம். இல்லை ஏதாச்சும் கார் சூப்பர் காய்ஸ். காடு இருக்கிறான். இறங்கன உடனே வந்த பாத்தியா எப்படி நான் புடிச்ச. எல்லா பொருளும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எல்லா பொருளும் முடிஞ்சிச்சு போல காய். அவள் தான் இப்போ கிராணி பாய் பாய் சொல்ல வேண்டியதான். நான் கிராணி பாய் பாய்லாம் சொல்ல முடியாது, கீழே தான் வந்துட்டு இருக்கேன். சரி வா நீ வா. அது வரைக்கும் நான் இதை எல்லாத்தையும் முடிச்சு. கார் பேட்டரி மட்டும் வேணும் காய்ஸ். அது மறந்துட்டியாப்பா, அது என் பேக்கெட்ல தான்ப்பா ஒளிச்சு வச்சிருக்கேன். இந்த கிழவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு அவன்கிட்ட போயிட்டு பயந்துட்டே இருக்கியா? நான் வரேன்டா. இப்போ கிராணி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 2 அடி போட்டாதான் தான் நீ சரியாவ. வந்துட்டேன்டா, சொன்ன மாதிரியே வந்துட்டேன்டா. எப்படி கிராணி பேட்டரி மட்டும் எக்ஸ்பிளேட் பண்ணிடலாம் காய்ஸ். கன் பார்ட் கூட எங்கே இருக்குன்னு தெரியல. காக்காவோட இடத்துல இன்னொன்று கன் பார்ட் இருக்கு. சரி இதை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதை கூட கன் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஸ்பைடரோட இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? காலி டப்பா அங்கே இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? காலி டப்பா கூட ஒழிச்சு வச்சிருக்கேன். டப்பா ஒழிச்சு வைக்கல, அங்கே இருக்குன்னு சொல்லு. கிராணியா தங்கச்சினே வேலை வருது. செட்டா அவ்வளோ செட்டா அவ்வளோதாங்க கிராணியோட தங்கச்சியோட 3ஆவது நாள் இரவு 9 மணி. சரி அப்படியே எந்திரிப்போம். இரவு 9 மணிக்கு பையன் இன்னும் அடி வாங்க போகிறான் கிட்ட. சரி காய்ஸ், ஒன்றுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். எனக்கு பேசியே பிடிக்கல காய்ஸ். டேய் அதான் நான் சொன்னேன்ல, என் பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கேன்டா எல்லாத்தையும். நிறைய இடம் இன்னும் எங்கே நம்ம தேடல, எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா காய்ஸ்? இப்போ நம்ம இங்கேயும் ஹேமர் இல்லாமலே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களுக்கே டவுட்டு தான். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். கரெக்டாக குறி வச்சு அவ்வளோதான் காய்ஸ். இப்போ கிராணி வரும்னு நம்பிக்கையில் போகலாம். சரி அது வரைக்கும் கிராணி பார்க்குற வரைக்கும் நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஹேமர் இங்கே இருக்கு, ஆனால் நமக்கு தேவையில்லை. கிராணி வந்துச்சா? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்து போயிருக்குமா? இன்னும் வரலையா? இது இப்போ தான் ஆடுது. அப்படின்னா வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? வேறு ஏதாச்சும் டூல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோட
சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வேறு எங்கே இருக்குன்னு இங்கே ஏதாச்சும் வெப்பன் கீ. சூப்பர் காய்ஸ், வெப்பன் கீ கிடச்சிச்சு நமக்கு. இதை போய் ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சலான்னு நினைக்கிறேன். கிராணியை போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன். கிராணி பின்னாடியே வந்து நிற்கிது. என் மூஞ்சி பார்த்தா பயமா இருக்கா? சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், கிராஸ் பவ். இப்போ கிராணியை போட்டு தள்ளிடலாமா? கிராணி எப்படி போட வரும்போது கரெக்டா உன்ன போட்டோம் பாத்தியா? சாவுடா. 4வது நாள் 10 மணி இரவு. ரவுடி பையா, இப்போ திரும்ப இவன் 10 இரவு மணிக்கு என்கிட்ட திரும்ப அடி வாங்க போறான். நான் கைஸ் 4th டேவே வந்துச்சு. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும் கைஸ். அவுட் ஆகிட்டோன்னா அவள் தாங்க கைஸ், வேஸ்ட்டு கைஸ். அதுக்கப்புறம் 5th டே வந்துச்சுன்னா காரில் நான் உட்காந்து உண்மையே தள்ளி விட்டு பார்த்து போகணும் கைஸ். கைஸ் பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. கிராஸ் பவு இங்கே தான் இருக்குது. ஐயோ, இது வேறு அவசரத்துக்கு கையில் வர மாட்டேங்குது. கிராணியை பார்த்தா கிராணியை போட்டு தரலாம். கிராணி வரலன்னா நம்ம ஃபஸ்ட் இது அடி. கிராணி வா, கிராணி வா, இங்கெல்லாம் வெயிட்டிங். கிராணி ஹெட் ஷாட் 1. போ சாவு போ. அதான் கிராணியோட எலும்புலாம் ஒழிஞ்சிருக்கும். செத்துரு கிராணி. இப்போ நம்ம ஸ்க்ரூ எடுத்துடலாம். கிராணி மணி செத்துரு. ஓகே, இப்போ ஸ்க்ரூ எடுத்துன்னு நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாச்சும் கார் எஸ்கேப், பேட்ரி, பேட்லாக்கி கச்சா நல்லா இருக்குங்க. ரஸ்டி பேட்லாக்கி கிடைச்சிடக்கூடாது. போடுங்க சூப்பர் பேட்லாக்கி. இப்போ நம்ம போய் காரு இது ஓப்பன் பண்ணிடலாம், அந்த இதுவை ஷெல்டர். சரி ஓகே, கிராணியோட வீட்டிலேருந்து இன்னும் 2 நாளில் தப்பிக்கணுமா? கஷ்டம்தான். ஓகே, பயமாச்சுதா. பேட்டரி மட்டும் தான் தப்பிச்சு. பின்னாடி பெட்ரோல் இப்போ தேவை. கார்த்தி எங்கே போட்டோம்? இங்கே தான் தேவையில்லை. எங்கே போகிறதுனே தெரியல காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதுக்கான இன்னொன்று வேலை இருக்குது, அது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷார்ட் கன் இல்லாமலே இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஆல்ரெடி 1/2 ஹவருக்கான வீடியோ ஆயிடுச்சு. இது நான் லென்த்தாக போக விரும்பல. சரி வாங்க நம்ம இங்கே ஷூட் பண்ணுவோம். 1 டேப். நல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர் காய்ஸ். 1 டேப். ஐயோ கிராணி, நல்லா ஃப்ரீ ஃபயரில் தான் 1 டேப் பிளேயரு. கிராணி நான் வேஸ்ட்டு தான், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ விட மாட்டேன். கிராணி நினைச்சேன் காய்ஸ் இவனை. இது ஒரு தூக்கி போடலாம். ராணி இங்கே வா, நீ நான் அப்படியே அங்கே போகிறேன். அங்கே ஏதோ சண்டை வந்துச்சு, அங்கே போய் பார்க்கலாம். போயிடுச்சு கைஸ். கிராஸ் லாஸ்ட் எத்தாச்சு. வாங்க போகலாம். சரி வாங்க லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கரெக்டாக குறி வச்சா போக மாட்டேங்குது. கொஞ்சம் கீழே போயிடுது. ஷார்ட் கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதுலேயே கொஞ்சம் ஹைட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். இது ஓகேவா? ஸ்டார்ட். அவ்வளோதாங்க. பார்த்துங்களா ஐயாவோட மூளையை இருக்குது. வேறு நம்மள மாதிரியே வேறு யாரும் வந்து சுற்றி கிடையாது. ரொம்ப பயமாக வாங்க போகலாம். மேலே போய் அந்த இது ஓப்பன் பண்ணலாம். ராணி வந்துடக்கூடாது. இதுவும் ஆனால் சவுண்டு போட்டேன். வந்துச்சு ராணியை பைக் கொஞ்சம் சாவச்சு. ராணி குடிவா சாவு கிராணி. ராணி பீஸ் பீஸாக போயிடுச்சு. தலை தனியாக போயிடுச்சு காய். சரி வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ள கன்ஃபார்ம் கார் பேட்டரி இருந்தால் நம்ம எஸ்கேப்.
மீட்டா போட்டு பார்க்கலாம். அது நமக்கு ஸ்பெஷல் கீ கிடைக்கணுமே. ஐயோ எல்லாமே நம்ம கடையாக தாங்க வச்சுருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். ட்ராப் பண்ணி போகலாம். தீபாவளி கிறிஸ்மஸ் தானே, சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கிரானைட்டை போயிட்டு நம்ம கிரானிக்கிட்ட போட்டால் எப்படி இருக்கும்? கைஸ் வீடியோ வந்து லென்த்தாக போனதால் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இங்கே ஸ்பைடர் இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்தால் இங்கே கார் கிடைக்குது. சரி இப்போது எப்படி நம்ம போகணுன்னு தான் டாஸ்க்கு. இப்போ நான் ஒன்றுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன், பக்காவாக போயிடலாம் கைஸ். நான் இங்கே தோற்றுட்டோன்னா இங்கே தான் அந்த வீடியோ கிடைக்கும். போயிடலாம் கைஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம வின் ஆக போகிறோம் கைஸ். கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடுவேன். 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது நல்லது தான். ஃபஸ்ட்டு 100 லைக்ஸ் கொண்டு வந்துங்க கைஸ் இந்த வீடியோவுக்கு மட்டும். ப்ளீஸ் கைஸ், வந்தால் நெக்ஸ்ட்டு கிரானி வீடியோ உங்களுக்கு வரும் கைஸ். ப்ளீஸ் கைஸ். சரி அவ்வளோதான், இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கார் கீ எடுத்துலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கிரானிக்கு பாய் பாய் சொல்லிடுவோமா? சரி வேணாம், அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1 கிரானிக்கு பாய் பாய். இன்னும் பாய் பாய் இல்லையா? கிரானி பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது புதுசாக இருக்குது. ஃபார்வர்ட் ரமல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரானி அவள் தான். அவள் தான். தப்பிக்க போயிட்டியா? டேய் செகண்ட் பார்ட்ல உனக்கு விடவே மாட்டேன்டா. என்னோட ஹஸ்பண்ட் கூட ஓடுவேன்டா உன்னை சாவடிக்க. சரி கைஸ், கிரானி கத்தின்னு இருக்கட்டும். நம்ம கரெக்டாக கிரானியோட கார் எஸ்கேப் முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன தப்பு இருக்கோ இந்த வீடியோவில் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கிரானி சொல்லிச்சுல, அதுக்கு பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டு. இல்லை கைஸ், கிரானிக்கு ரெட் கலர் ஹார்ட்டு, எனக்கு வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டு. கைஸ் எனக்கு மறக்காம ரெட் கலர் ஹார்ட் எல்லாரும் போடுறீங்க சரியா? கைஸ் யாரும் கிரானிக்கு போடாதீங்க, எனக்கே போடுங்க கைஸ். அவள் தான் கைஸ். இப்போ நம்ம கிரானியோட இது முடிச்சாச்சு. 100 லைக்ஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க கைஸ். அடுத்த கிரானி வீடியோ உங்களுக்கு வந்துடும். எந்த மாதிரி கிரானி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். திரும்ப செகண்ட் பார்ட் இவன் யூடியூப்பில் போட்டானா இவனை வச்சு செஞ்சிடலாம் வாங்க கைஸ். கைஸ் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒன்று வச்சு செய்வேனா அவள் என்ன வச்சு செய்வாளான்னு சொல்லுங்கள் கைஸ். பாய் பாய் கைஸ்.